திரு ராமசாமி அவருடைய தொடர்ச்சியாக கூட போகலாம். ஒரு கல்வி திட்டம் என்பது மாணவர்களுடைய வளர்ச்சி அல்லது மாணவர் சேர்க்கையை கொண்டு வருமே தவிர குறைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட தான் திரு ரவிக்குமார் ஆரம்பிக்கிறார். இந்த புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களை படிக்க விடாமல் தடுத்துருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி 3 விஷயங்கள் அப்படின்றதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒன்று முதல்ல மொழி அப்படின்றது நமக்கு உணர்வு சார்ந்த விஷயம். அது யாராக இருந்தாலும், இங்கே இருக்கிற பாஜகவை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லை திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு அணியுமே சாராத அரசியல் அணியுமே சாராதவர்களாக இருக்கலாம், இல்லை ஜேர்னலிஸ்டாக நீங்கள் கூட இருக்கலாம். நம்ம யாரை எடுத்தாலும் இங்கே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்ல போகிறவங்க தான். என் உயிர் தமிழுக்கு கிடையாது அப்படின்னு மாற்றி சொல்ல போகிறவங்க யாருமே இங்கே கிடையாது. ஸோ தமிழை ப்ரொடெக்ட் பண்ணணும், தமிழை வளர்க்கணும். அதை யாருமே மதிக்காமல் இருக்கக்கூடாது, இல்லை தமிழ் மொழியை யாருமே அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற உணர்வு தான் எல்லாருக்குமே சமமாக. இது பிரதமர் மோடி அவர்களுக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. பழங்குடியினத்தை சார்ந்த ஒடிஷாவில் பிறந்து ஒடியா மொழியை தாய்மொழியாக கொண்ட தர்மேந்திர பிரதானுக்கும் அதே தான். அவரோட மொழியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லாருக்குமே அவரோட தாய்மொழிக்கான அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ எல்லாருமே இன்னைக்கு சொல்லும் போது அவங்க தாய்மொழியை மதிக்காம அவங்க இன்னொரு மொழி இல்லை, அவங்க மாநிலத்துக்கு போனால் அங்கே இருக்க பிரச்சாரம், அங்கே என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பேசும்போது அவங்களும் அவங்க தாய்மொழியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பேசுறாங்க. ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். இந்த உணர்வு சார்ந்த விஷயம் உங்க இன்னொரு பாஜக எம்பி இன்னைக்கு பேசுனது உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த உணர்வு சார்ந்த அவர் பிரதமர் பேசினதுல இருந்து மாற்று கருத்து ஒன்று சொல்றாரு. இப்ப யார் கருத்தை எடுத்துக்கணும்னு விளக்கணும். நீங்களும் அர்ஜுனமூர்த்தி சாரும். பிரதமர் சொல்றாரு தமிழ் தொன்மையான மொழின்னு, இவர் சமஸ்கிருதம் தொன்மையான மொழின்றாரு. தமிழை விட பழமையானது தொன்மையானதுன்றாரு. ஒரு அகாடமிக் டிபேட்டுக்கு அவங்க 2 பேரோட தாண்டி அகாடமிக்கா ப்ரொவைட் பண்ண நாடாளுமன்ற விவாதம் நம்ம அதை எடுத்துக்கலாம். இல்ல நீங்க உணர்வு சார்ந்து கொண்டு வந்ததுனால நான் அதை சொன்னேன். இப்ப நீங்க ஓபன் பண்ணதே உணர்வு சார்ந்து ஓபன் பண்ணீங்க இல்லையா? நான் தமிழ் அந்த உணர்வு சார்ந்த விஷயத்துக்கே இன்னொரு சொல்றேன். அவர் உணர்வோட எடுத்துட்டு வந்தார் சார். என்ன சொன்னாரு? அதான் ஓபனிங்கே என்ன சொன்னாரு? உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்குன்னு தான் சொன்னேன். அதனால உணர்வு சார்ந்த ஒரு விஷயம், அந்த உணர்வு சார்ந்த விஷயத்தை இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் கட்சி அவர்களோட வேலைப்பாடு இங்கே குறைவாக இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி, எல்லாருமே பிரச்சனையை பேசுவாங்கன்றனால அந்த உணர்வு சார்ந்த விஷயத்தை மறுபடியும் கொண்டு வராங்க. நான் இதை ஏன் அப்படின்றது என்னோட ரவிக்குமார் என்ன சொல்றாரு? அதான் நான் வரேன். அதான் என்னோட ரெண்டாவது அதுக்கு இடம் கொடுக்கறாங்க. அப்ப இவங்க தானே தொடங்குறாங்க. இல்லங்க, ஏனா அந்த இரண்டாவது விஷயத்துக்கு வரேன். எல்லாரும் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை மும்மொழி கொள்கையே கிடையாது. அது ஒரு மொழி கொள்கை தான். உங்களோட பிரைமரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவா இருக்கணும், பிள்ளைங்களுக்கு அந்தந்த ஊர்ல ரீஜன்ல அப்படி கத்துக்கணும்னு இருக்கா இல்லையா? கத்துக்கணும், மேண்டேட்டரி இல்ல. வேற என்ன சொல்லுங்க? வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்கு வரேன். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது சொல்றோம் நம்ம. சரி சொல்றோம் இல்ல, அதுல மே கிடையாது. மே எங்கன்னா 3வது மொழியில, ஷால் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரைமரி ஸ்கூல்ல உங்களோட தாய்மொழி இருக்கணும். ஒன்று இல்ல நீங்க சொல்ற அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்க சொல்றபடியாக புதிய கல்விக் கொள்கை இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப சிம்பிள். அங்கே பிரதானே சொல்லிடலாம், ஏங்க நாங்கள் 2 மொழி தான் சொல்லியிருக்கோம், என்ன பிரச்சனை அப்படின்ட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அவர் அப்படி சொல்லலை. உங்கள் கவனத்தை சொல்கிறேன், வேறு எந்த பாஜக தலைவர்களும் அப்படி சொல்லலை. 3வது மொழின்னு ஒன்று நாங்கள் சொல்லலைன்னு சொல்லலை. 3வது மொழியாக ஹிந்தின்னு நாங்கள் சொல்லலைன்னு தான் சொல்கிறாங்களே தவிர 3வது மொழி இல்லைன்னு சொல்லலை. உங்கள் கவனத்துக்கு இல்லை. நான் இன்னைக்கு அரசியல் அழுத்தம் எதனால கொடுக்கப்படுகிறது ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஒரு லேமேனா நான் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் சார். பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதான் அவர்களோ 3 மொழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சிம்பிளா 2 மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். நீங்க சொல்ற ஒரு மொழி தான் அப்படின்றாலும் முடிஞ்சிடும். இல்ல ஆனா அப்படி சொல்லல. பலர்ல பயங்கர ஸ்மார்ட்டான ஆள் நீங்க. ஆனா அந்த நீங்களே சாதாரண மனிதனாக எனக்கு இதுதான் புரியும் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இருக்க அரசியல் திமுகவை சார்ந்த அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றதுக்கு தான் நான் சொல்றேன். என்ன அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசில சொல்லி இருக்கிறது பிரைமரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார். திமுக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏமாத்துது, அது நீங்க சொல்லுங்க. அப்படி ஏமாறுற இடத்துல பாஜக இருக்கும். சிம்பிளா அடிச்சு தட்டிட்டு போயிட மாட்டாங்க. 2 மொழி தாங்க. அஜிமுத் சார் இப்ப சொல்லாமே 2 மொழி தானா சார்? இல்லையே, ஒரே நிமிஷம் கேட்டுறோம். அவர் என்டாஸ் பண்ணா முடிஞ்சிச்சு. இல்ல இல்ல அதான் இல்ல இரு மொழி தானா? ஒரே ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். 3வது மொழி கிடையாதா? இங்க பாருங்க. இல்ல இல்ல ஆப்ஷன் ஒரே ஒரு நான் தான் சொல்றேன்ல. அதுதான் என்ன பிரச்சனைனா இல்ல எங்க அத இப்ப நான் என்ன சொல்றேன் சார்? ஆப்ஷனல் சார். ஆமா சார், 3வது மொழிங்கிறது கட்டாயம் இல்ல, தேவை இல்லன்னு சொல்ல முடியுமா? அதுதான் இப்போ இல்ல இல்ல நான் என்னோட ஆப்ஷன் தான் சார். என்னோட இதுக்கு வரேன். நான் ஆப்ஷனுக்கே வரல. என்னன்னா பிரைமரி மன்னிக்கணுங்க. பிரைமரி இல்ல இல்ல சாரி, உங்களோட கேள்வி 3வது மொழி இருக்கா இல்லையா? 3வது மொழி என்ன நீங்க அடிப்படையான ஒரு
கேள்வி வச்சிட்டீங்க, நான் கேக்குறேன், எனக்கு புரியல. ஏன்னா நான் அதுக்கும் முன்னாடி ப்ரீகர்சர் ஒன்னு இருக்கு. ஆரம்பத்துல நீங்க முதல்ல பிரைமரி எஜுகேஷன் உங்க மொழியில கொடுங்க அப்படி நம்ம சொல்றோம். அந்த பிரைமரி எஜுகேஷனே கொடுக்காம அதுக்கு அடுத்ததுக்காக நான் போவேன் அப்படினா அது முதல்ல தவறு. திமுக இல்ல மன்னிக்கணும், இல்ல ஆமா பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும். இங்க மன்னிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு இடையூறு இல்லாம, ஏன்னா இது கண்டினியூட்டியோட நான் சொல்லணும், இல்லாட்டி நான் மிஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த பிரைமரி எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்க. அந்த பிரைமரி எஜுகேஷனை தாய்மொழியில கொடுக்கிறதுக்கு தயாராக இல்ல இன்னைக்கு அரசு. இன்னைக்கு அந்த ஆசிரியர்களுக்கு இந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட தயாராக இல்ல. பட்ஜெட்ல இவ்வளவு இருக்கு, அவங்க கொடுக்கலங்க. ஜாக் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஃபெடரேஷன் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இன்னும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடல அப்படின்னு என்ன காரணம்? சம்பளம் போடலன்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. என்னங்க தமிழ்நாட்டுல சம்பளம் ஒழுங்கா போடல அப்படின்றது சம்பளம் போடலன்னு எந்த ஆசிரியர்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க? சம்பளம் உயர்வா சம்பளமா தெளிவா சொல்லுங்க. சம்பளம் வந்து டைம் கொடுக்கல, அப்புறம் சம்பள உயர்வு எது கேரண்டி பண்ணப்பட்டிருக்கோ அதை சரியாக பண்ணல. நான் ரெண்டையுமே சொல்றேன். இல்ல மத்தவங்க சப்ஜெக்ட்ட மாத்திட்டு இருக்காங்க. முதல்ல பிரைமரி எஜுகேஷன் பண்ணுங்க, அதுக்கு அப்புறமா நீங்க அடுத்ததுக்கு வரலாம். ஓகே, ஒன்னு. ரெண்டாவது இன்னொன்னு வந்து என்னன்னா, உடனே நாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணல, நாங்க எல்லாருக்குமே ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு ஒண்ணும் இல்லங்க. எல்லா மொழிகளையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவசியம். அந்த கட்டாயம் பண்ணணும். 22 மொழி இல்ல, நான் அதையும் தாண்டி சொல்றேன். பட்டியல இருக்கிறதுனால 24,000 பேசினாலும் சரி, 80 கோடி பேர் பேசினாலும் சரி, எல்லா மொழிகளுக்கும் அதற்கான தனித்துவம், அதற்கான மதிப்பு இருக்கு. எந்த மொழியும் நம்ம ஊர்ல இருந்து நீங்க சொல்லுங்க, எந்த மொழிகள் பேச, எந்த மொழியுமே நம்ம வந்து தவறாகவோ குறைவாகவோ பேசுறத நீங்க சொல்லுங்க. எவ்வளவு மொழிகள் பேசப்பட்டுச்சு, நீங்க எவ்வளவு மொழிகள் சொல்லுங்க. அதனால நம்ம ஒரு மொழி டேட்டா ஒரு சின்னதா சொல்லுங்க. ஏன் அவங்க கவலைப்படுறாங்கன்னு ஒன்னு இருக்கு இல்லையா? எவ்வளவு மொழிகள் பேசப்பட்டுச்சு, எவ்வளவு தாய்மொழிகள் இந்தியால இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. நீங்க அதாங்க ஒரே ஆண்டுல 1500 மொழிகள் காணாம போச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழக அரசு அந்த மொழியை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பண்ணல, அரசியல் காரணமாக பேசுறாங்க. மொழியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட பயன்பாடு அதிகமாகணும். ஒண்ணும் இல்ல, பள்ளிகள் நான் படிக்கலாம், பள்ளிக்கூடத்துல 12வது வரைக்கும் கூட படிக்கலாம். நிறைய பேர் 10வது வரைக்கும் படிக்கிறாங்க, 12வது வரைக்கும். அதுக்கப்புறம் நான் மறந்து போயிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அதற்கான பயன்பாடு இல்லை, எதுக்குமே தேவையில்லை. அதனால ஆனா அந்த பயன்பாடு இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியமா கொண்டு வரணும். அப்போ வந்து அதற்கான ஞாபகம் இருக்கும், அதற்கான தேவை தாய்மொழி. மக்கள் நான் தாய்மொழிக்கு மட்டும், தாய்மொழிக்கு ஏன்னா என்னோட தேவை அதாவது அவங்களுக்கு வந்து பேசுறாங்க இல்ல, ஆனா கத்துக்கணும். ரைட். அந்த கத்துக்கணும்ன்றது மட்டும் இல்ல, அந்த அரசுக்கு அந்த மொழியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அத பயன்பாட்டுல வைக்கிறதுக்கான தேவையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனாலும் நீங்க தமிழ் தெரிஞ்சிருக்கணும், வேலைக்கு போகணும்னா. இல்ல வேலைக்கு போனா மட்டும், ஆனா நான் அதை பயன்படுத்த. ஒருத்தர் இன்னைக்கு ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணிருந்தார், சார் எனக்கு தமிழ் தெரியலன்னு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. கோர்ட் சொன்னாங்க தமிழ்நாட்டுல தமிழ் தெரியாம நீ வேலையில இருக்க முடியாதா? தமிழ் கத்துட்டா பெர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்து அரசு வேலைக்கு தமிழ்நாட்டுல போறாங்க. அப்ப அவங்கள தாண்டி இருக்க ரிமைனிங் எல்லாம் அதை வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க தமிழ் படிக்காம பாஸ் பண்ணாம போக முடியாது. சரி, அதுக்கு அப்புறம் பயன்பாடு நீங்க என்ன கேட்டீங்க? நான் பயன்பாடு தான் கேட்டேன். சரி, அப்ப மூணாவது மொழியில என்ன பயன்பாடு சொல்லுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் மூணாவது தாய்மொழிக்கு அப்புறம் என்ன வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க சார். என்னோட பிரச்சனை நான் என்ன சொல்றேன், நான் என் தாய்மொழி இவங்க அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கே பண்ணல சார். இவங்க மூணாவது மொழியை பேசுறதுக்கு முன்னாடி மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன் சார். என் தாய்மொழியே அல்லது எல்லோருடைய தாய்மொழியும் ப்ரொடெக்ட் பண்றீங்களா? வரவேற்கும், மாற்று கருத்தே இல்ல சார். இவங்க முதல்ல என் தாய்மொழியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இவங்க சரியான வேலை பண்ணல சார். இவங்க அதை விட்டு மூணாவது மொழியை பத்தி பேச வேண்டாம். அதுக்காக மூணாவது மொழி கொண்டு வரட்டும். அப்போ திமுக மூணாவது மொழி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நாங்க வந்து இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லட்டும். அவங்க முதல்ல அதற்கு தேவையான வேலையை செய்யல அப்படின்றதுதான் பிரச்சனை. மூணாவது மொழியை சொல்லுங்களா, சிம்பிளிஃபை பண்ணுங்க. நம்ம இன்னும் முதல் கட்ட கருத்தை ஆர்கிட்ட கேட்க. மூணாவது மொழி அது என்ன கம்பல்சரியா அல்லது என்னன்னு நீங்க சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க. இப்ப இல்ல, மூணாவது மொழிகள் எல்லாருமே மூணாவது மொழி நியூ எஜுகேஷன் பாலிசியில இருக்கு. வேறெவர் பாசிபிள் அப்படின்ற ஒரே ஒரு நிமிஷம். அதான் நான் அந்த பயன்பாடே நான் என்ன அப்படின்றத சொல்றேன் சாமி. நம்ம ரொம்ப சிம்பிளா உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க சொல்ற இந்த ஆர்குமெண்ட்டை யாராவது பொறுப்புல இருக்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னா யாருக்கும் எந்த வாதத்துக்கும் விவாதத்துக்கும் வேலையே எல்லாம் போயிடும். இல்ல அது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ எனக்கு தெளிவாக தான் திரு அர்ஜுன் அவர்களே உங்களை என்டாஸ் பண்ண முடியாம தயங்கி தான் உட்கார்ந்திருக்காங்க. மூன்று மொழியில எப்படி நீங்க சொல்ல முடியுமா? இல்ல சார், மூணாவது மொழிங்கிறது யாருக்கு பிரச்சனை இல்ல சார். தமிழ்நாட்டுல நாங்க மூணாவது மொழியை எடுத்துக்க மாட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆப்ஷனல்னு சொல்லல. இல்ல, நான் ஆப்ஷனல்னு சொல்லல. நீங்க தான் சொன்னீங்க மூணாவது மொழி ஆப்ஷனல் சொன்னீங்க. நான் ஆப்ஷனல்னு சொல்ல, நான் பயன்பாடு என்னன்னு சொல்றேன். ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் என்னோட பயன்பாடு என்னன்னு நான் தெளிவுபடுத்துறேன். அது வேற சார். நீங்க ஆப்ஷனல்னு சொன்னீங்க. அதுக்கு முதல்ல நான் என்னன்னா தெளிவுபடுத்துறேன். நீங்க வேற தெளிவுபடுத்தலாமா கூடாதா? தெளிவுபடுத்தணும் தான். ஆனா ரொம்ப நேரமா 10 நிமிஷம் கேக்குறேன். நீங்க அத பத்தி முதல் பாயிண்ட் ரெண்டா நீங்க என்ன சொன்னீங்க? முதல்ல எடுத்த உடனே இப்ப தெளிவுபடுத்துறேன். நீங்க முதல்ல எடுத்த உடனே சொன்னீங்க ஆப்ஷனல் மூணாவது மொழி அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. நான் அதான் கேட்டேன். இது ரொம்ப புதுசா இருக்கேங்க. பிரதமர் சொல்லல, உள்துறை அமைச்சர் சொல்லல, நம்ம அர்ஜுன் சார் கூட சொல்லல. நீங்க புதுசா சொல்றீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க உடனே நான் ஒன்னாவது பாயிண்ட் போறேன், ரெண்டாவது பாயிண்ட் போறேன். நீங்க 10 நிமிஷம் அதான் பேசுறோம். நான் வரேன். நீங்க கூட அடுத்த ரவுண்ட்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் அதை கிளாரிஃபை பண்ணி ஆகணும். பண்ணுங்க. மன்னிக்கணும். என்னன்னா மூணாவது மொழி அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து ஒண்ணு ஹிந்தி திணிப்பு, அந்த இது பிரச்சனை இருக்கு. அது ஹிந்தின்றது கிடையாது. இந்த மொழி மூணாவது மொழின்னு இருக்கு. நியூ அவ்வளவுதான் விடுங்க, பேசுவோம்.
நீங்க wherever முரண்பட்டீங்கன்னா அதுக்கு மேல பேச முடியாது. அதோட இம்ப்ளிமெண்டேஷன் wherever possible அப்படின்ற பயன்பாடு இருக்கு. இல்ல சோ அப்ப அதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அப்ப இப்ப சமகர சிக்ஷால அதற்கான ஃபெசிலிட்டிஸ் நீங்க கொண்டு வாங்க. அந்த wherever possible அப்படின்றது ஏன் அது ஹிந்தி மட்டும் தான் இல்ல அது என்ன மொழியாக ஹிந்தினே சொல்லல. நான் மூணாவது மொழி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் உங்க வசதிக்கு ஹிந்தி எடுத்துட்டு வரீங்க. நான் அத பத்தி சொல்லவே இல்ல. நான் சொல்லல. நம்ம பேச புஷ் பண்றீங்க அப்படினு சொல்ல ஆர்கேட்ட பேச. உங்க ஒருத்தருக்கே நேரம் கொடுக்க முடியாது. நான் ஆர்கேட்டையும் பேசிட்டு